டிஜிபி மோகன்தாஸ் என்ன பண்ணார், தலைவர் வண்டி வீட்டை விட்டு வெளியே வரும்போது 2 சைடும் பைலட் மாதிரி நான் பைக்கு ஒரு பைலட் காரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த டைம் அது பாதி தூரத்தில் நிறுத்த சொல்லிட்டார் வண்டியை. என்ன இதெல்லாம் என்னன்னு கேட்டு எதுக்கு இந்த எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் போனார். இந்த மாதிரி தம்பிக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியிருக்கும், நம்ம வீட்லேருந்து தான் யாராவது கொடுக்கணும், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யாரு மேட்ச் ஆகுதோ எடுத்துக்கோங்க, நான் சொன்னேன் எல்லாம் வருவாங்க அப்படின்னு அப்பா சொன்னார். டை காஸ்ட் பண்ணி ஏதோ செக் பண்ணாங்க, அதெல்லாம் அந்த டைமில் நல்லா அவங்களுக்கு தான் அவங்களுக்கு 80% மேட்சிங் ஆகுது. யாருங்க அக்காவது ட்ரீட்மெண்ட் வந்து அப்படியே சத்தம் போட்டு சொன்னார், த மோமெண்ட் ஐ பிளேஸ் த கிட்னி பிகேம் பிங்க் இன் கலர் அப்படின்னாரு. அது அவ்வளோ ஃபிட்டாக இருந்தது. அது மறக்க முடியாத இன்சிடென்ட் அப்படின்னு வீட்டில் ஏதாவது அவர் வரும்போதே மறக்க முடியாதுங்க, எப்போ வந்தாலும் மறக்க முடியாத நிகழ்வு தான். மறக்க முடியாத நிகழ்வு தான். ஃபர்ஸ்ட் சீட் வரலன்றதுக்காக நான் ஒரு நாளைக்கு சிஎம் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணிட்டேன். அப்போ அவர் சிஎம் ஆஃபீஸ் அந்த பெல் அடிக்கும்போது இந்த மகாலிங்கம்னு இருந்தார். அந்த மகாலிங்கம் தான் ஃபோன் எடுத்திருக்காரு. யாருன்னு கேட்டிருக்காரு, ராஜுன்னு சொல்லிட்டார். இப்போ கோபப்பட்டார். செக்ரட்டரிக்கு எப்படி பேசலாம் நீ அப்படின்னு கேட்டார். அதிகம் அடி வாங்காது நானும் என் தம்பியும் தான், மற்றவங்களாம் நிறைய அடி வாங்கியிருக்காங்க. சுகுமார் சார்லாம் அடி வாங்கியிருக்காங்க, சரியான அடி வாங்கியிருக்காங்க. ஸ்கேல் அடிப்பாங்களா கையில் கை தான் அவருக்கு. வணக்கம், இனிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தங்கத் தலைவன்கிற புரட்சித் தலைவரை பற்றிய நிகழ்வில் புரட்சித் தலைவருடைய அண்ணன் திரு சக்கரபாணி அவர்களுடைய மகன் எம்ஜிசி ராஜேந்திரன் அவர்களுடைய உரையாடலினோட 2ஆம் பகுதியை நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. பல அற்புதமான தகவல்களை எல்லாம் அதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். நன்றி, வணக்கம். இப்போ கோயம்புத்தூரில் மலைக்கல்லன் படம் ஷூட், அப்போ உங்கள் ஃபாதர் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருப்பார். அந்த இப்போ நான் அடுத்து ஷூட் போகும்போது தலைவர் வீடெல்லாம் கொஞ்சம் கோயம்புத்தூர் போய் எடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு டவுனுக்கு நடுவில் ஒரு பில்டிங் இருக்குது, அதுதான் போலீஸ் ஸ்டேஷனாக இருந்த பில்டிங் இன்னும் இருக்குது. அது மக்களுக்கு காட்டலாம் இருக்காது இன்னும் இருக்குது. அப்போ அங்கேருந்தா வருவார் கான்ஸ்டபிள், நம்ம இவர் நடிச்சிருப்பார், துர்ராஜ் சார் நடிச்சிருப்பார். அந்த போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கிறது அந்த வீடு மாதிரி ஒன்று இருக்கும். அதில் தான் அந்த செட்டப் படித்த ஒரு ஃபோட்டோ எடுத்தது. அந்த வீடு யாருக்குமே தெரியாதுன்னா நட்டு டவுனில் இருக்குது. அது பண்ணலான்னு இருக்கும். அது அப்பா அது உங்கள் அப்பா அது நான் பார்த்துருக்கேன். ரெண்டாவது நாடோடி மன்னனில் அவரோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். டிஎஸ் ராஜா அப்பாவும் அந்த இதில் நல்ல காம்பினேஷன் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஃபேமிலி ரொம்ப ஃபேமிலி க்ளோஸாக தான் இருந்தாங்க. ஒரு காலத்தில் ரொம்ப அடிக்கடி வீட்டுக்கு வருவார். அவங்க ஃபேமிலி நம்ம அம்மாலாம் ரொம்ப க்ளோஸு. அஃப்லேட் அப்புறம் அப்படியே கொஞ்ச நாளாக அங்கே தான் இருந்தார் கோபால்புரத்தில். ரெண்டாவது இன்னொரு பெரிய மிராக்கிள் என்னென்னா, அப்பாவே தலைவருக்கு அப்பாவெல்லாம் சில படம் இப்போ நேற்று என்ற நாளெல்லாம் அப்பாவை நடிச்சிருப்பார். இதய வினை இதெல்லாம் பார்க்கும். அந்த குரலெல்லாம் வாய்ஸ் அதே மாதிரி இருக்கும் பேசுகிறது. ஆமாம், எல்லாம் 2 பேருக்கும் அந்த இது இருக்கும். தலைவர் ஆமாம் இந்த ஆமாங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணும். ஆமாம் இவ்வளோ நேரம் நான் பேசியிருந்தேன், நீ ஏன் பேசலை அப்படின்னு. அதே மாதிரி தான் எங்கள் அப்பா வாய்ஸ் இருக்கும். ஆமாம் நான் சொன்னதை நீ ஏன் கேட்கல அப்படின்னு. எங்கள் தங்கத்தில் அந்த கதாகால சிவன் இருக்குல்ல, ஆமாங்க, அது அப்பா முடிஞ்சு தான் அப்படியே இருக்கும். ஆமாம், கதாகால சிவன் அது டிஎம்எஸ்சியை சொல்ல வேண்டாம், 6-7 குரலை பாடியிருப்பார். அது என்ன நம்ம வாலி சார் ரொம்ப பிரமாதமாக எழுதி எம்எஸ்சி சார் பண்ணி பட்டையை கிளப்பி இருப்பார் அது போட்டு. சரி, அப்புறம் நீங்கள் ஷூட்டிங்கெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா தலைவரோட? ஷூட்டிங்கே போனதில்லை. அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஷூட்டிங்னு பார்த்தது சுகுமாரன் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ நடிகன் குரல் ஷூட்டிங் மாத்திரம் ஒரு தடவை போய் பார்த்தேன். நடிகன் குரல் அது கூட என்னோட பேங்க்கில் ஒர்க் பண்ண 2 பேர் ஸ்டுடியோ போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக போய் பார்த்தேன் நான். தலைவரோட ஷூட்டிங் நீங்கள் போனதே கிடையாது. பிடிக்காதவர்கள் இல்லைங்களா, அதை அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள் பயத்தினால போகலீங்களா? பயத்தினால அவர் இதுன்னு என்கரேஜ் வேண்டான்ட்டார். சினிமா பக்கமே வரக்கூடாது. அப்புறம் இவங்க லீலா அந்த தலைவர் உடம்பு சரியில்லாமல் அந்த கிட்னி இதெல்லாம் கொடுத்தது இல்லைங்களா, அப்போ எப்படிங்க நீங்கள் ஏதாவது தலைவர் கூட அப்படி அமெரிக்கா போனீங்களா? அல்ல, அதுக்கு முன்னாடியே அப்பா கிட்ட கேட்டார் டாக்டர் பிஆர்எஸ், இந்த மாதிரி தம்பிக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியிருக்கும், நம்ம வீட்லேருந்து தான் யாராவது கொடுக்கணும், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா. என் பசங்களெல்லாம் கேட்கணும், யாரையும் கேட்க வேணாம் டாக்டர், யாரு மேட்ச் ஆகுதோ எடுத்துக்கோங்க, நான் சொன்னேன் எல்லாம் வருவாங்க அப்படின்னு அப்பா சொன்னார். இது பிஃபோர் ஹாஸ்பிட்டலைசிங், அப்பாவுக்கு சித்தப்பா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, முன்னாடியே. அப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆன பிறகு டாக்டர் பிஆர்எஸ் கேட்டார். அப்புறம் எல்லாருமே பிளட் டெஸ்ட் பண்ணோம். அதில் அக்காவதும் எந்தும் மேட்ச் ஆச்சு. அக்காவதும் உங்களுக்கும் மேட்ச் ஆச்சு. கரெக்டாக. அப்புறம் நாங்கள் 2 பேரும் போனோம். அமெரிக்கா போனீங்க. யாராவது ஒருத்தர் கூட வரணும், சர்ஜரிலாம் நடக்குது இல்லை. இப்போ என் கூட என் ஒய்ஃப் வந்தாங்க, அக்கா கூட என் தம்பி, கடைசி தம்பி வந்தான். அவங்க ஹஸ்பண்ட் வர முடியல, அவர் ப்ராக்டிசிங் டாக்டர். அப்போ அதனால் வர முடியல அவர். நான் 4 பேரும் போனோம். ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது.
ஸ்டாண்ட் பை டோனராக இருந்தேன் நான். நாங்கள் வெயிட் பண்ணாங்க, டை காஸ்ட் பண்ணி ஏதோ செக் பண்ணாங்க அதெல்லாம் அந்த டைமில். சரி சரி. நல்லா அவங்களுக்கு தான் அவங்களுக்கு 80% மேட்சிங் இருக்குது. யாருதுங்க? அக்காவுது. அக்கா வெளியில் வருது. சரி உடனே பண்ணிட்டாங்க. நம்ம வந்து பாருங்கள் அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஒரு விஷயங்க கண்டிப்பாக. இப்போ நமக்கு என்னென்னா ஃப்ரீட்மேன் வந்து அப்படியே சத்தம் போட்டு சொன்னார், எம்ஜிஆர் த மோமெண்ட் ஐ பிளேஸ் த கிட்னி பிகேம் பிங்க் இன் கலர் அப்படின்னாரு. அது அவ்வளோ ஃபிட்டாக இருந்தது அது. இந்த டாக்டருங்களா? எந்த அவர் பேருங்க? டாக்டர் ஃப்ரீட்மேன். டாக்டர் ஃப்ரீட்மேன். அவ்வளோ கரெக்டாக செட் ஆகிடுச்சு அது. அங்கே அவங்க டாக்டர் ஃப்ரீட்மேன், அப்புறம் டாக்டர் ஸ்ரீபாத்ரான்னு ஒருத்தந்தார். அவர் கானுன்னு ஒருத்தர் கூட வந்தார். கானு டாக்டர் கானு வந்து நியூரோ டாக்டர். ஓ சரி சரி. இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து பிரீட்மேன்கிற டாக்டர். ஆமாம், இல்லை அவர் வந்தார், கானு அங்கேயும் வந்தார். கானு அங்கேயும் வந்தார். ஓ வந்து இது ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அமெரிக்காவில் அவர் எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் இப்போ பேசுனீங்களா? இல்லை, டாக்டர் கானு அங்கே வரல. டாக்டர் கானு இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். சரிங்க. அவர் வந்து அவர் ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாரு. ஓ ஆனால் பொண்ணையும் தான் கூப்பிட்டு வந்தார். அவர் சொன்னால் நம்ம ஹோட்டலில் போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகலாம். இன்னும் நான் வாண்ட் டு சீ த பேஷண்ட் இமீடியட்லின்னாரா. ஓ டாக்டர் போய் பார்த்து அவர் பார்த்தாங்கன்னா, பட் அந்த டைமில் ஸ்ட்ரோக் வந்த டைம் அவருக்கு. ஓ இட் வாஸ் கேஸ்பிங் ஃபார் பிரெத், மூச்சு விட முடியாமல் இருந்தாரா. ஓ தலைவர். ஆமாம், என்னன்னு பார்த்து அவரோட என்ன சொன்னாரா, அந்த டியூப் இருக்குல்ல, ஆக்சிஜன் டியூப் இருக்கு, ஆக்சிஜன் டியூப், அது உடனே ஒரு பெரிய டியூப் கொண்டுன்னு சொன்னார். அது போட்ட உடனே நார்மல் ஆகிடுச்சு. இல்லைன்னா அன்றைக்கே அவர் போயிருப்பார். அதான் இங்கே மெடிக்கல் அந்த மாதிரி இருக்குது. இல்லை, அவங்க என்னென்னா அந்த ஆக்சிஜன் சப்ளை டு த பிரெயின் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுதான் நம்ம ஆளுங்கிட்ட அப்படி சில இதெல்லாம் இருக்குது. இல்லை, அது நம்ம ஆளுங்கன்னு இல்லை, அது மைனராக சில இது இருக்கிறதில்ல. இப்போ நம்ம டாக்டர் பழனிசாமி சார்கிட்ட கூட எடுத்தோம், அவர் கூட அதான் சொன்னார், அமெரிக்கா கொண்டு போகலான்னு சொன்னோன்னா இங்கே இருக்கலாம். அப்போ என்ன அங்கே இருக்கிற நீங்கள் சொங்க வருத்தப்பட்டாங்க சில பேர், வேண்டாம் அப்போ இந்திய மருத்துவ முறை குறைஞ்சுன்னு சொன்னாங்க. இந்திரா காந்திட்ட நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக நீங்கள் அங்கே இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி அவங்க போகிற அன்றைக்கி நாங்கள் போகலை. அவங்க வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் கொண்டு போனாங்க. அது அப்படி. ஆமாம் ஆமாம். ஆனால் நான் டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட் மாத்திரம் தான். 4th டே நானும் எங்கள் அக்காவும் போனோம். அந்த மாதிரி புரட்சி தலைவருக்கு உயிர் கொடுத்தவங்கெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு யாருன்னா அது முன் வர மாட்டாங்க, யாராக இருந்தாலும் எங்களுக்கு என்னன்னு இருப்பாங்க. அது அவர் அந்த மாதிரி அவருக்கு குழந்தைங்க இல்லாதது, நீங்களே அவங்களுக்கெல்லாம் மகனாக இருந்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அப்புறம் நீங்கள் அரசியல் மீட்டிங் அவர் பேசுகிறது அந்த மாதிரி மீட்டிங் கூட நீங்கள் எதுவும் போனீங்க? மீட்டிங் போயிருக்கேன். அது எப்படின்னா ரகசியமாக போகும். எங்கள் மாமான்னு சொன்னேன் இல்லையா, இந்த மேனேஜிங் டைரக்டர், அவர் என்ன பண்ணுவார், இந்த மயிலாப்பூர் அந்த மாதிரி பக்கத்துல எல்லாம் இது பெரிய மீட்டிங்கில் பீச் சைடில் மீட்டிங் தான், அவர் காரில் போயிடுவோம். நாங்கள் போயிட்டு வெளியில் எங்கேயாவது தூரமாக இருந்துக்கு மீட்டிங்லாம் கேட்போம். ஓ ஃபர்ஸ்ட் மீட்டிங் வாஸ் அதிமுக பிரிஞ்சதுக்கு டிஎம்கேலேருந்து வெளியே வந்ததும் சீரணி அரங்கத்தில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. எங்கேங்க? சீரணி அரங்கம் இங்கே பீச்சில். அன்றைக்கி தான் வந்து கேஏகே எஸ்டிஎஸ் எல்லோரும் வந்து சேர்ந்தாங்க. ஓ அந்த டைமில் அங்கே தான் ஃபஸ்ட் மீட்டிங் சீரணி. ஆமாம், அங்கே தான் நடந்தது. ஓ நீங்களாம் தூரமான ஆடியன்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அந்த படம் வெற்றி விழா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இது கூட நீங்கள் எதுவும் போனது இல்லையா? ரிவ்யூ மாத்திரம் போயிருக்கேன். ரிவ்யூவில் என்ன பல்லாண்டு வாழ்க்கை படம் வந்து ஜானியம்மா கூப்பிட்டு போனாங்க. ஓ அதுக்காக அதில் போயிருக்கேன். அடிமை பெண் ப்ரிவியூ போயிருக்கேன். ஓ டைரக்டர் கே சங்கர் சார் உங்களுக்கு ரிலேஷன் இல்லைங்களா? கே சங்கர் சார் வந்து எங்கள் அண்ணன் ராமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவருடைய மாமனார். அண்ணன் மாமன் சம்மந்தி தான். அதான் ஓ அதனால் அந்த அடிமை பெண் அதனால் இல்லை, அது நான் எங்கள் அம்மாலாம் பார்க்கணுன்னு சொல்லி ப்ரிவியூ போனாங்க. எங்கே எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் சேம்பர் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் பார்த்தோம். சஃபேர் பக்கத்தில் அங்கே போட்டுக்கு தலைவர் இருந்தாருங்களா? நீங்கள் தனியாக பார்த்தீங்க? தலைவர் இருந்தார். நான், அம்மா, என் தம்பி விஜயகுமார், சுகுமார்னு 4 பேர் போனோம். ஓ தலைவர் இல்லை, தலைவர் வெளியே நிற்கிறாரு. தலைவர் அம்மா வந்தது எல்லோரும் எழுந்திருந்தாங்க. இவரும் எழுந்து கடைசி அங்கே பார்த்து ஹேய் நீங்கள் தானேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எங்களை உட்கார வச்சுட்டு போட்டார். ஓ எல்லோரும் எழுந்தது, இவரும் எழுந்துட்டார் எங்களை பார்த்து. சரி சரி. இப்போ அந்த படம்லாம் பார்த்தோன்னு நீங்கள் எதுவும் பேசுவீங்க? அப்போ எதுவும் பேச நல்லா இருந்துச்சு அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? கிட்டே பேசவே மாட்டோம் நாங்கள். அது அவருக்கு உடம்பு சரியில்லாமனுக்கு அப்புறம் 2-3 தடவை பேசியிருக்கேன். அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அது ஏதோ விஷயமா. அப்போ எப்படி இருக்கார் அப்பான்னு கேட்டார். சும்மா ரூமுக்கு அம்மா ஜானியம்மா உட்காந்துருக்க இடத்துக்கு வந்தார். அப்போ எப்படின்னு கேட்டார், எனக்கு புரியல. அப்புறம் அம்மா சொன்னாங்க, அச்சா எப்படி இருக்கான்னு கேட்குறாரு அப்படின்னாங்க. நல்லா இருக்கார், வீட்டுக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. அது மாதிரி 2-3 தடவை அப்படி எங்கே கீழே இறங்கி வருவார், எங்கே ஜானு எங்கே அப்படின்னாரு, அந்த ரூமில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பேசுகிறேன். அந்த மாதிரி கிட்ட போய் இப்படி உட்காந்து பேசுகிறதெல்லாம்
வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்தார். வீட்டுக்கு நான் வந்து அம்மாக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசியிருந்தார். அம்மா ஆமாம், அம்மாவுக்கு புரியல என்ன பேசுகிறாங்கட்டு. அப்போ அதை நான் சொல்லி இதுதான் கேட்குறாங்கன்னு பேசி சொல்லிட்டு இருந்தேன். ஓ, அந்த மாதிரி. அம்மா பேசலை, அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. என்ன அப்பா இறந்த டைம் அது. ஓ, ஸோ அப்போ அவர் எமோஷனாக ஏதாவது அழுதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? தலைவர் எமோஷனாக அழுதெல்லாம்? அது ஆஃப்டர் 84 மொதவே இந்த கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்தவங்களே ஈஸியாக எமோஷனல் ஆவாங்க. எமோஷன் ஆயிடுது எல்லாருமே. அதான் நிறைய நான் பார்த்துருக்கேன் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸு. கொஞ்சம் எதாவது சொல்கிறதுக்குள்ளே எமோஷனல் ஆகிடுவாங்க. எமோஷன் ஆயிடுவாங்க. அதான் அதுக்கப்புறம் தான் தலைவர் அந்த மாதிரி. அதான் ஆக்சுவலாக ஒரு ஸ்டில் இப்போ வந்து ஆன்னு அழுதுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குங்க. அது ஆக்சுவலாக அவர் அமெரிக்கா போயிட்டு வந்தபோது ஜனங்களை பார்த்தோன்னு அழுது ஸ்டில்லு. அது அப்பா இறந்த போது அழுதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ இல்லை, அப்பவும் இருக்குது, அது அந்த ஃபோட்டோவும் இருக்குது. ஓ, கலெக்ஷன் இருக்குது. அது அழுதுட்டு இது வாய் ஆன்னு திறந்துட்டு அழுதுட்டு அந்த மாதிரி இருக்குது. அப்படியா? ஓ, கவர்னர் குரானா தான் அவரை தாங்கி பிடிச்சிட்டு உள்ளே கொண்டே உட்கார வச்சார். அப்புறம் இப்போ சத்யபாமா இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இங்கே ராயப்பேட்டை வீட்டுக்கு வந்தாங்களா? அவங்க இப்போ வால்டெக்ஸ் ரோடு நம்ம காமிச்சிருக்கோம், NSC பஸ் ரோட்லேருந்து. அவங்க அங்கேருந்து காந்தி நகர் போனாங்க. அடையார் காந்தி நகர் அந்த மலர் ஹாஸ்பிட்டல் பக்கத்து ரோடு ஒன்று இருக்குல்ல. ஓ, அங்கே மலர் ஹாஸ்பிட்டல் பக்கத்து ரோடு அங்கே தான் இருந்தாங்க. அந்த டிவி ஆண்டனி இப்போ அந்த இவரெல்லாம் இருக்காரு. இல்லை, அந்த ரோடு தான் சொல்கிறேன். நானும் பலமுறை போய் பார்த்தா அந்த வீடு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஓ, அங்கே தான் இருந்தாங்க. அங்கேருந்து டைரெக்டாக இங்கே வந்தாங்க. இந்த ராயப்பேட்டை ஏவி ராமன் இருக்காரு. ஏவி ராமன் தான் அவருக்கு தான் ஏடிஎம்கே ஆஃபீஸ் பக்கத்து வீடு. அவர் ரொம்ப சித்தப்பா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அண்ணன் தம்பி வந்தாங்களா தான் கேட்பாராம். ஓ, அவங்க கிராண்ட்சன் அது விபி ராமன் சன் மோகன் இருக்கார் இல்லையா? மோகன் ராம் சார். நாங்கள் ஒரு காலேஜ் மேட்ஸ் நாங்கள் 2 பேரும். ஓ, நீங்கள் 2 பேரும் காலேஜ் மேட்ஸுங்களா? சரி சரி. நான் இப்போ போய் பார்த்தேன், அவர் கூட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி சார் சொல்லுங்கன்னு சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க. அப்புறம் வந்து சத்யபாமா வந்து அந்த இங்கே ராயப்பேட்டை வீட்டில் இருந்தாங்க. ராயப்பேட்டாக்கு வந்தாங்க. அப்போ உடல்நிலைவு இல்லாமல் இருந்தாங்க. ஓ, ஐ திங்க் செப்டம்பரோ அக்டோபரோ தான் இறந்துட்டாங்க அவங்க. ஓ, அப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்களா? இல்லை, நான் டிசம்பரில் தான் பிறந்தேன். நீங்கள் டிசம்பரில் பிறந்தீங்க. ராயப்பேட்டை வீட்டில் சத்யபாமா இறந்தது. ஆமாம். எங்கே அவங்கள இது பண்ண அடக்கம் பண்ணாங்களா? இல்லை அந்த மாதிரி அங்கே தான், அதே இடத்துல தான் அப்பாவெல்லாம் பண்ண இடத்தே தான். ராதாகிருஷ்ணரோட அங்கே அதான் கிருஷ்ணாபேட்டைன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணாபேட்டைன்னு சொல்லுவாங்க. ஓ, அதை இப்போ ராதாகிருஷ்ணரோடதுன்னு சொல்ல அது கிருஷ்ணாபேட்டைங்கிறது அதுதான். ஓ, சரி. டிஎம்எஸ்ஏ கூட அங்கே தான் இது பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்கூலில் நீங்கள் காலேஜ் படிக்கும்போது அந்த மாதிரி அவங்களாம் வந்து உங்கள் சித்தப்பா பார்க்கணும், இல்லை வேலைக்கு ஏதாவது சொல்லுங்கள், அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது? ரெக்கமெண்டேஷன்லாம் அவர்கிட்ட பேசவே முடியாதுங்க. ஏன்னா காலேஜ்லேருந்து அவரை பார்க்கணுன்னு ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க. அப்போ வந்து ஜெயஸ்ரீ பிரபாகரன் ALS கண்ணப்பன் இருக்கார் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் என்ன கேட்காதீங்க, உங்களுக்கு வேணும்னா லாயலாலேருந்து வரோம் அப்படின்ட்டு நேராக போய் ஆர்காட் போலீஸ் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்கே போய் பாருங்கள், அவர் கண்டிப்பாக இருக்கிறது. ஆமாம், அங்கே பாருங்கள் அப்படின்னாரு. அது முதல்ல எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் இருந்தது. ஓ, எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸ். அது அப்புறம் அபிஷேக் ரெசிடென்ஸாக மாற்றிட்டார். சரி சரி. அங்கே போய் பாருங்கன்னு சொன்னார். இவங்க போனது வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு நான் காரில் வந்து ஆஃபீஸ் காலேஜில் இறங்குறேன். அப்போ வந்து இவங்கெல்லாம் கும்பலாக வந்தாங்க. நான் சொன்னேன், திருப்பி நம்மக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வராங்கன்னு நினச்சேன். அவங்க சொன்னாங்க, பார்த்துட்டோம். எங்கள் மாமா இருந்தார், குஞ்சப்பன் இருந்தார்ல, அவர் வந்து ராஜு காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கண்ணா. ராஜுன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ உடனே எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாராம். ஓ, முதல்ல. ஆமாம். இல்லை, இன்னும் நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதில் பாதி பேர் ஏடிஎம்கே கிடையாது. ஓ, சரி சரி. இது சொன்ன உடனே பாதி பேர் ஏடிஎம் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் மேலே பார்த்து, ஸ்டார் நைட்லாம் நான் வர்றது கஷ்டம், ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு அரசியல் தலைவர் ஆகிட்டேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ ஒன்ட் பி ஐ மேக் இட் அப்படின்னாராம். உடனே ஜெயஸ்ரீ பாபா தான் ரொம்ப பேசி, நான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணார் அவர் தான். ஸ்டார் நைட் அதை எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்டார். ஏழை மக்களுக்கு மிட் டே மீல் ஸ்கீம் கொடுக்கணும் காலேஜ்லேருந்துன்னு சொல்லி ஜெயஸ்ரீ பாபாரன் பேசினார். அதில் அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். உடனே அவர் நான் வரேன் அப்படின்ட்டு, நான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். நான் அதுக்கு முன்னாடி போனவங்கெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு தான் கேட்டாராம் நடிகர்கள்லாம். இவரையும் உங்களுக்கு எவ்வளோ வேணும் கேட்டபோது, இல்லை இல்லை நாங்கள் தரோம், எனக்கு நீங்கள் தரோம், உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கன்னார். எவ்வளோ மொத்தமாக ஆகுது அப்படின்னா அவர் 18,000 என்னமோ சொன்னாங்க போல் இருக்கு. 18,000 செக் போட்டு கொடுத்துட்டாரு. அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் நைட் அன்றைக்கி ஸ்டார் நைட் போனார். வர டென்ஷன். அது என்ன வந்து ஃபோன் பண்ணி என்ன வரலன்ட்டு. என்ன இங்கே வந்து ஒரு ஆப்போசிட் குரூப் இருந்தது அங்கே அப்போ. ஓ, காலேஜில். ஆமாம், காலேஜில் என்ன அது நடிகர் குரூப் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். சரி. அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வடிட் ஆகிட்டு, இவங்க இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்களே, எம்ஜிஆர் வரணும், எம்ஜிஆர் கூட்டம் நிறைய வந்துருச்சு, தலைவர் வர்றாருட்டு.
அப்புறம் நான் ஃபோன் பண்ணேன் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ், அப்போ ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் தாங்க. ஃபோன் பண்ணேன். குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார் மேனேஜர். சரி. அவங்க யார் தெரியும்? குமாரசாமி இந்த சீரியல் தேவதர்ஷினியான்னு ஒரு அம்மா இருக்காங்களே, திவ்யதர்ஷினியா. சரிங்க. அவங்களோட தாத்தா. ஓ சரி சரிங்க. அவர் வந்து கிளம்பிட்டார் ராஜு, தைரியமாக வந்துடுவார் அப்படின்னாங்க. அப்புறம் வருவார்னு ஃபோனை வச்சு திரும்பத்துக்குள்ளே வந்துட்டார். அந்த கூட்டம் எல்லாம் கூட்டம் வந்துச்சு. அந்த மீட்டிங்கில் தான் அவர் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி நடிகர் சங்கத்திலேருந்து காசு கேட்டிருக்காங்க, நீங்களே பிச்சை எடுத்து மதிய உணவு திட்டம் கொடுக்குறீங்க, அந்த காசு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி அவங்க கொடுத்த காசையும் திருப்பி கொடுத்துட்டார். அதையும் கொடுத்துட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஏடிஎம்கேல ஏசி பிரகாரம் அப்படி தான் ஏடிஎம்கே ஜாயின் பண்ணார். யாருங்க? ஜேசிடி பிரபாகர். ஜேசிடி பிரபாகர். ஓ சரி சரி. இப்படி யார் வருவாங்க அந்த காலத்தில்? 80,000 என்னாச்சுங்க இன்றைக்கி? நினச்ச எத்தனை கோடி இன்றைக்கி? அவ்வளோ சாதாரணமாக புரட்சி தலைவர்னா ஒருத்தன் 80,000 இல்லை, 18,000 அவ்வளோதான் அன்றைக்கி. அதான் நான் சொல்கிறது 1974. 74 இன்றைக்கி என்னாச்சு அது? அந்த அமௌண்ட் என்னாச்சு? செய்யணும் இல்லை, 10 ரூபா யார் செய்வாங்க இன்றைக்கி? அந்த மாதிரி அதுதான். இவங்க சாதாரணமாக புரட்சி தலைவர்னா என்ன, புரட்சி தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னு ஒருத்தன் உட்காந்து பேசியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களாம் வரலாறு தெரியாது. அதனால் இந்த பதிவு நான் பண்ணுறது காரணமே முக்கியமான நிகழ்வுகளை சொல்லவே இல்லைங்க. ஏதாவது வேண்டாது நெகட்டிவ் சைடாக போட்டு அவங்க இது பண்ணிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணலை. அதுக்கு இந்த சேனலில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு ஆச்சரியம், இப்படி இவங்க செய்கிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ செய்யணும்னு சொன்னவங்க யாருமே செய்யலை. இந்த மாதிரி சில விஷயம் இவரை வேண்டாம், இவங்களெல்லாம் பண்ணாதீங்கன்னு நிறைய அவாய்ட் பண்ணாங்க. நான் பிடிவாதமாக இதெல்லாம் பண்ணணுன்ட்டு இருந்தேன். இப்போ தான் அதுக்கு தலைவரோட ஆசீர்வாதம் கிடச்சி இது பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுக்கு இப்போ தான் தெரியும், ஒவ்வொரு தடவை பார்க்குறாங்க புது ஆளாக வருது இதில் என்ன அப்படின்னு. இது முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 1 ஹவர் தலைவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி கட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வேறு மறக்க முடியாத வேறு நிகழ்வுகள் நீங்கள் அவர்கிட்ட ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட் அப்படின்னு வீட்டில் ஏதாவது? அவர்கிட்ட அவர் வரும்போதே மறக்க முடியாதுங்க, எப்போ வந்தாலும் மறக்க முடியாத நிகழ்வு தான். மறக்க முடியாத நிகழ்வு தான். அப்புறம் அக்காட்ட எல்லாம் பேசுவாருங்க, அந்த லீலாவதி அக்காட்டெலாம் வந்து பேசுவாங்க. எல்லாம் வந்து அமெரிக்கா போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கிட்னி கொடுத்ததை பற்றிலாம் எங்ககிட்டயும் பேசுவார். நாங்கள் தான் போய் பேசுறது இல்லை. அந்த ஆரம்பத்தில் சின்ன வயசில் இருந்த பயம் கடைசி வரைக்கும் இருந்தது. நான் ஒரு முறை என்ன பண்ணேன், பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பேங்க்குக்கு டெபாசிட் வேணும்னு கேட்டிருந்தேன். அப்போ எல்லா பேங்க்கும் கொடுக்குறாங்க, எனக்கும் கொடுக்கணும் கேட்டார்னா அது என்ன பண்ணிட்டாரு, அவங்க பிஎஸ் பரமசிவன் இருந்தார், ப்ரைவேட் செக்ரட்டரி. அவர்கிட்ட தான் கொடுத்தோம். அவர் சொன்ன, நம்ம சொன்னால் தப்பாகிடும், நம்ம பையனுக்கு நம்ம செய்கிற மாதிரி ஆகிடும், அதெல்லாம் கூட தப்பு அப்படின்ட்டார். இல்லை அப்புறம் உடனே இவர் சொன்னார், இல்லை நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அவங்களுக்கெல்லாம், அந்த மாதிரி இதுக்கு கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு அவர் தான் எனக்கு ரெஃபர் பண்ணி டெபாசிட் வாங்கி கொடுத்தாரு. டெபாசிட் வரலன்றதுக்காக நான் ஒரு நாளைக்கு சிஎம் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணிட்டேன். அப்போ அவர் சிஎம் ஆஃபீஸ் அந்த பெல் அடிக்கும்போது இந்த மகாலிங்கம்னு இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மகாலிங்கம் தான் ஃபோன் எடுத்திருக்காரு. யாருன்னு கேட்டிருக்காரு, ராஜுன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். இப்போ கோவப்பட்டார். செக்ரட்டரிக்கு எப்படி பேசலாம் நீ அப்படின்னு கேட்டார். உங்கள்கிட்ட லைனில் வந்துட்டார். அன்றைக்கி என்ன பண்ணார், எங்கள் அப்பா பார்க்க வந்திருக்காரு உடம்பு சரியில்லைன்ட்டு. அன்றைக்கி தான் இன்சிடென்ட் நடந்திருக்கு. அம்மா ஜானியம்மா கிட்ட வண்டியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஃபோன் வந்துச்சு செக்ரட்டரிக்கு, அது எப்படி பண்ணேன், அவங்க ஏதோ கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டாங்க போட்டிருக்கு. கீழே அங்கே வந்ததுமே நான் பேங்க்லேருந்து இறங்கி வந்து உள்ளே வரேன், கொஞ்சம் தள்ளி நெல், உன்னை பார்த்தா கத்த போகிறாரு அப்படின்னாங்க. ஆனால் ஒன்றுமே சொல்லலை, என்னைய அப்படி பார்த்துட்டே போயிட்டார். அதாவது இன்னைக்கு உறவினர்லாம் நான் திட்டினா பரவாயில்லன்னு சொன்னது. என்ன நம்ம யார் அவர் தான் திட்டான்னு பேச முடிய வேண்டியது தான். கோவம் வந்தால் சில பசங்களை அடிப்பாருங்களா? அடிக்கிறது பயங்கரமா அடி பின்னிரு. அதிகம் அடி வாங்காது நானும் என் தம்பியும் தான். மற்றவங்களாம் நிறைய அடி வாங்கியிருக்காங்க. யார்? சுகுமார் சார்லாம் அடி வாங்கியிருக்காங்க. சரியான அடி வாங்கியிருக்காங்க. அடி வாங்கியிருக்காங்க. ஸ்கேலில் அடிப்பாருங்களா கையில் அடி? கை தான் அவருக்கு. கை தான். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு அப்பா. பாருங்க, அவன் வாரிசுனா இன்றைக்கி உட்காந்தா ஒரு 4 பேர் 4 தலைமுறைக்கு அவங்க நாட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இவரோடதுங்க இவரோடதுங்க. ஆனால் எவ்வளோ கரெக்டாக இருந்திருக்காரு பாருங்க. அதான் இந்த விஷயத்தில் அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நம்ம இதில் பார்க்குறோம். அந்த தங்கவேலுங்கிறவர்கிட்ட கூட தான் ஒரு பிரிட்ஜு, ராமவரம் தோட்டம் பிரிட்ஜு போடலாம் அப்படின்னா கூட எம்ஜிஆர் வந்துட்டாருங்கிறக்காக ராமவரம் தோட்டத்தில் பிரிட்ஜு போட்டாங்க அப்படின்னு நாளைக்கு வந்துடக்கூடாதுங்கிற அவ்வளோ ஷார்ப்பாக கவனமாக இருந்திருக்காரு ஒவ்வொரு விஷயத்துலையும். அவர் அது நிறைய பேர் இப்போ செய்யலை, அவருக்கு செஞ்சார், இவங்களுக்கு செஞ்சாங்க, யாருக்காக செஞ்சாருலாம் சொல்லுவாங்க. டிஜிபி மோகன்தாஸ் என்ன பண்ணார், தலைவர் வண்டி வீட்டை விட்டு வெளியே வரும்போது 2 சைடும் பைலட் மாதிரி, நான் பைக்கு அப்புறம் ஒரு பைலட் காரு எல்லாம் ஃபாலோ போயிடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த டைம் அது. பாதி தூரத்தில் நிறுத்த சொல்லிட்டார் வண்டியை. என்ன இதெல்லாம் என்னென்னு கேட்டு, எதுக்கு இந்த எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் போனார். வேற இருந்தால் அப்படியே விட்டுருப்பாங்க, ராஜா வந்தால் கேட்டுருவாரு.
ஸோ அவர் அதுதான் அவர்கிட்ட பெரிய கற்றுக்க வேண்டிய விஷயம், எந்த நிலைக்கு வந்தாலும் அவர் அவராகவே இருந்திருக்காரு. அது சில விஷயங்களை பிடிவாதம் அப்படின்னு அது இப்போ வெளி ஆளுங்களுக்கு நிறைய இதாக தோணிருக்கலாம். கரெக்டாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி அந்த அது வந்து யாராலையும் முடியாது. இனி வந்து அப்படி அவர் அதை எதிர்பார்க்கல. அவர் ஆரம்பத்துலேருந்தே அது நல்லா தான் போயிட்டு இருந்தார், வந்திருக்காரு. அதில் ஒரு மரியாதை தான் இருந்தது. சில பேர் ஒரு தடவை ஜானியம்மா கிட்ட ஒரு அமைச்சரோட ஒய்ஃப் வந்து, மா எவ்வளோ பைலட் காரோட போய் அப்படி போய் இருந்துட்டு இப்போ வீட்டில் உட்காந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குமா அப்படி இப்படின்னு. அதனால என்னம்மா சாதாரணமாக போயிட்டு வா, நாங்கள் அந்த மாட்டேன். அது இல்லைம்மா, அந்த கௌரவம் இல்லைம்மான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நானும் இருந்தப்போ. அது விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க சிஎம் ஆனாங்க. சிஎம் ஆனதும் என்னை கூப்பிட்டாங்க, இங்கே வா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னங்க? யாருங்க? ஜானியம்மா. சிஎம் ஆனதுக்கப்புறம் ஜானகியம்மா சிஎம் ஆனது சொல்கிறாங்க, இந்த அம்மா ஒன்று ஸ்டேட்டஸ் தெரியுமா, ஏன் இந்த இப்படி பார்ப்பட அது உள்ளே ஏறுனா அது இறங்க தோணாதுடா. அந்த பந்தா இருக்குது பாரு, கலெக்டர் கதவை திறக்கிறான், இந்த பக்கம் ஆஃபீஸர்ஸ் இது பண்ணுறாங்க, இதனால தான் யாரும் இதுலேருந்து இறங்க மாட்டேங்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னாங்க. தலைக்கணம் யாருன்னா இறங்குறது இல்லை அப்படின்னு பார்த்து யார் இருப்பாங்க எனக்கு வந்து படத்தில் இது சீனாக வச்சாருன்னு வச்சுங்க, சூர்யா நடிக்கிறாரு, ரஜினி சார் இந்த மாதிரி நடித்தா கை தட்டுவாங்க, ரியல் லைஃப்பில் ரசிப்பாங்க, ரியல் லைஃப்பில் வெறுத்துருவாங்க, ஏன் சாதாரணமாக உட்காந்துருக்குறேன் அப்படின்னு.